சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, கர்ம வினை ஒன்று உன் குடும்பத்தில் ஒருவரை பழிவாங்க துடித்துக் கொண்டிருக்கிறது. அதாவது எந்த ஒரு விஷயம் நம்மை விட்டாலும் செய்த பாவங்கள் கர்ம வினைகளாக ஒருவரை தொடர்ந்து வரும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. அது ஏதாவது ஒரு வகையில் ஒருவருக்கு செய்ய நினைக்கும் தீமைகளை செய்துத்தான் தீரும் என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு கர்ம வினை உன்னை தொடர்ந்து வருகின்ற இந்த நேரம், இதனை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்காகவே நான் இருக்கும் இந்த நேரம் முழுக்க முழுக்க நீ ஒவ்வொன்றையும் சரிவர தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி நடக்கும் விஷயங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன தருகிறது என்பதனை கட்டாயமாக என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் உன்னை ஆட்டி படைத்த விஷயங்களை எல்லாம் நீ ஒன்றன் பின் ஒன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லது நடக்கிறது என்பதனை நீ உணர வேண்டும். அதே நேரம் அப்பா சொல்லக்கூடிய விஷயங்களையும் நீ என்னவென்று செவி கொடுத்து கேட்க வேண்டும். கர்ம வினை ஒன்று இந்த குடும்பத்தை ஆட்டி படைக்கும் இந்த நேரம். நிச்சயமாக இதனால் எந்த ஒரு உயிருக்கும் ஆபத்து வந்துவிடக்கூடாது என்பதில் நான் தெளிவோடு இருக்கின்றேன். எந்த ஒரு உயிரின் நிலைமையும் மோசமாகிவிடக்கூடாது. வாழக்கூடிய வயது நாம் ஒரு உயிரை பறிகொடுக்க முடியுமா? அப்படியானால் என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதை நீ கட்டாயமாக இன்று தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? உனக்காகத்தான் அப்பா இப்பொழுதும் ஓடி வந்திருக்கின்றேன். இந்த செய்தியை உன்னிடம் சொல்ல இதற்கு ஒரு தீர்வினை நாம் பெற வேண்டும். இதற்கு ஒரு தெளிவினை நாம் பெற வேண்டும். நம்மை சுற்றி என்ன நடக்கிறது என்பதனை கட்டாயமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். வரக்கூடிய நேரங்கள் முழுக்க முழுக்க நமக்கு என்ன கொடுக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எதிர்பாராத சில விஷயங்கள் இந்த வாழ்க்கை நடந்தது எல்லாமே நினைத்தது போல கர்ம வினை என் பலனைத்தான் கொடுத்திருக்கிறது தவிர வேறு எந்த ஒரு காரணத்திற்காகவும் இங்கு எதுவும் நடக்கவில்லை. என் அன்பு குழந்தையே, நான் என்ன தவறு செய்துவிட்டோம்? எல்லோருக்குமே நம்மால் முடிந்த வரையில் நன்மையை தானே செய்கிறோம் என்று நினைக்கிறாய் அல்லவா? உண்மைதான், இல்லை என்று யாரும் சொல்லவில்லை அல்லவா? நீ செய்யக்கூடிய நன்மைகள் மட்டும்தான் இன்னமும் உன்னை வாழ வைத்து கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. இந்த கர்ம வினைகள் அதைவிட அதிகமாக இருக்கின்றது. நீ எந்த அளவிற்கு நல்ல காரியங்களை செய்கிறாயோ அதைவிட அதிகப்படியான அளவு கர்ம வினைகள் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. இவை ஒவ்வொன்றையும் என் குழந்தை நீ கொஞ்சம் கொஞ்சமாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது. உன்னோடு நான் துணை இருக்கும் இந்த நேரம் உன் அப்பா சொல்லக்கூடிய விஷயங்களை எல்லாம் நீ என்னவென்று கொஞ்சம் கொஞ்சமாக செவி கொடுத்து கேட்க வேண்டும். ஏனென்றால் உன்னை ஆட்டி படைக்கும் நேரம் இது. வேண்டுமென்றே உன்னை சோதனைக்கு ஆளாக்க இந்த மனிதர்கள் முடிவெடுத்து வருகின்ற நேரம். உனக்கு நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ கவனமாக புரிந்து கொண்டால் போதும். இனி உனக்கு என்ன நடக்க காத்து கொண்டிருக்கிறதோ அவை எல்லாமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது. அப்பா, உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற பல விஷயங்களை எல்லாம் நான் என்னவென்று கவனித்து கொண்டு தான் இருக்கின்றேன். உனக்காக எவ்வளவு கஷ்டங்களும் காயங்களும் இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்திருக்கிறது என்பதை நான் புரிந்து கொண்டு தான் உன் முன்னால் வந்திருக்கின்றேன். எந்த இடத்தில் எல்லாம் நீ காயத்தை அனுபவிக்கிறாயோ, எந்த இடத்திலெல்லாம் நீ சோதனைகளை சந்திக்கிறாயோ, அந்த இடத்தில் எல்லாம் முழுக்க முழுக்க நீ தெரிந்து கொள்ள வேண்டியது, எந்த தவறும் நீ செய்யாத பட்சத்தில், எந்த ஒரு விஷயங்களையும் நீ தலையிடாத பட்சத்தில் உன்னை சுற்றி ஒரு துன்பம் வருகிறது என்றால், இவை எல்லாம் உன்னுடைய முன்னோர்கள் செய்த பாவத்தின் பலனாகவும், உன்னுடைய முன்னோர்கள் செய்த சோதனையில் விளைவாகவும், அவர்கள் மற்றவர்களுக்கு கொடுத்த கஷ்டத்தின் விளைவாகவும் இன்று நீ அனுபவிக்கிறாய் என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். என்னென்ன விஷயங்கள் எல்லாம் உனக்கு என்னென்ன நடத்துகிறது என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது. உனக்காகவே இந்த அப்பா எல்லாமும் இப்பொழுது உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்த தயாராகிவிட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கான நேரம் ஒதுக்க உனக்கு என்ன தர வேண்டும் என்று நான் நினைக்கின்றேனோ அதை எல்லாமே நான் சரியாக உன் வசமாக்கி தர நினைக்கின்றேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. சாயப்பா சொல்வது போல இந்த வாழ்க்கை உனக்கு மேலும் மேலும் பல நன்மைகளை தர வேண்டும் அல்லவா? உன்னை ஆட்டி படைக்கும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என் குழந்தை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும்பொழுது இந்த அப்பா உன்னோடு துணையிலிருந்து நான் ஒவ்வொன்றையும் உனக்கு நடத்தி தரும் இந்த வேளையில் முதலில் கர்மவினை எப்படி நம்மை பதம் பார்க்கும் என்பதை நீ தெரிந்து சாதாரணமாக எதையும் நாம் கடந்து விடுவதில்லை. நம்மை தேடி வரும் உண்மைகளை நாம் நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும்.
நம்மை ஆட்டி படைக்கும் விஷயங்களை எல்லாம் நாம் எப்பொழுதுமே சரிவர தெரிந்து கொள்ள வேண்டும். உன் அப்பா உன்னோடு துணை இருக்கும் இந்த நேரங்களில் முழுக்க முழுக்க உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். எதையுமே நினைத்து நீ வருந்திக் கொண்டிருக்கக் கூடாது. உனக்காக முன்னோர்கள் சேர்த்து வைத்த சந்தோஷங்கள் இங்கு இல்லை என்னும் பொழுதுதான் பிரச்சனைகள் அதிகரிக்கும். அதாவது ஏதாவது ஒரு தலைமுறை செய்த பாவம் பெரிதாக இருக்கும்பொழுது அந்த பாவம் ஒருவரையும் விட்டுவிடாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருந்து உனக்கு சொல்லிக் கொடுக்கும் இந்த விஷயங்களை எல்லாம் சற்று உன்னிப்பாக கவனித்துக்கொள். அதாவது உன் குடும்பத்தில் முதலாவது தலைமுறை மற்றவர்களுக்கு நன்மைகளை செய்திருக்கலாம். அடுத்த தலைமுறை அடுத்த நன்மைகளை எல்லாமும் தோற்கடிக்கும்படி பாவங்களை சேர்த்து வைத்திருக்கலாம். அதற்கடுத்த தலைமுறையும் தொடர்ச்சியாக பாவங்களை செய்திருக்கலாம். இப்படியாக ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு விதமான பாவங்களை அல்லது நன்மைகளை செய்து வந்ததனால் இவை எல்லாமும் கூட்டி கழித்து பார்த்து இன்னமும் பாக்கி இருக்கிறது இந்த கர்ம வினைகள். இந்த கர்ம வினைகள் ஒவ்வொன்றும் உன்னை தொடர்வதற்கு என் குழந்தை இதை நாம் வேண்டாம் என்று இல்லை என்றோ ஒருபொழுதும் மறுக்க முடியாது. இது எனக்கு வேண்டாம் என்று நீ ஒருபொழுதும் சொல்லிவிட முடியாது. இது நடக்கும் பொழுதே நடந்தே தீரும். உன் வாழ்க்கையில் என்ன கொடுக்க வேண்டுமோ அதை கொடுத்தே தீரும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும்போது இதனை நான் சொல்லும் நேரம் என் குழந்தை கொஞ்சம் கொஞ்சமாக நீ எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த அப்பா நான் துணையிலிருந்து உனக்காக எல்லாவற்றையும் நான் உறுதிப்படுத்த நினைக்கின்றேன். எந்த நிலையிலும் என் குழந்தை நீ கவனமாக இருக்க வேண்டும் என்பதனை மறக்காதே. எந்த சூழ்நிலையிலும் என் குழந்தை நீ சரியாக இருக்க வேண்டும் என்பதனை மறக்காதே. நான் வருகின்ற பொழுது நமக்கு நல்லது தான் நடக்கும் என்பதை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். நான் உன்னை தேடி வரும் இந்த நேரங்களில் உனக்கு பல ஆச்சரியங்களும் அதிசயங்களும் எப்பொழுதுமே உன்னை தொடரட்டும். எந்த நாளும் நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் உனக்கு நம்பிக்கைகள் சரியாகவே கொடுக்கட்டும். சாயப்பா உன்னிடத்தில் சொல்லும் பொழுது உனக்கு சில விஷயங்கள் புரியாமல் இருக்கலாம். சில விஷயங்கள் சந்தேகத்தை ஏற்படுத்தலாம். நான் இப்பொழுது புண்ணியத்தை செய்கிறேன் என்று நீ சொல்கிறாய் அல்லவா? உண்மை இல்லை என்று அப்பா மறுக்கவில்லை. ஆனால் போதாது. ஏனென்றால் உன் ஜென்ம பாவங்கள் அதிகமாக இருக்கிறது. இது உன்னை மட்டுமல்ல உன்னுடைய வருங்கால சந்ததிகளுக்கும் பாதிப்பை கொடுத்துவிடும். அதனால் இப்பொழுது நீ அனுபவிக்கின்ற கர்ம வினைகளை எல்லாம் சந்தோஷமாக ஏற்றுக்கொள். ஒரு புறம் நீ புண்ணியத்தை தேடி இன்னொரு புறம் வருகின்ற பிரச்சனைகளை எல்லாம் நீ தெளிவாக எதிர்கொள். பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கிடைக்காமல் அடுத்த பிரச்சனையை நீ நோக்கி செல்லாது. இருக்கின்ற பிரச்சனைக்கு முதலில் நாம் முடிவினை பெற வேண்டும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும்பொழுது உனக்கான தேவைகளையும் உனக்கான தீர்வுகளையும் நீ நிச்சயமாக ஒன்றன் பின் ஒன்றாக தெரிந்து கொண்டு சந்தோஷமாக வாழ்ந்திட வேண்டும் என்பதை நீ மறக்காதே. எந்த நாளும் நான் உன்னை தொடரும் இந்த காலம் இந்த அப்பா துணை இருந்து உனக்கு அத்தனையும் சரியாக எடுத்துச் சொல்வேன் என்பதை நீ மறந்து விடாதே. அப்பாவிற்கு தேவையான விஷயங்களை நான் உனக்கு தெளிவாக சொல்கின்றேன். நிரந்தரமான ஒன்றை இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்க தயாராகிவிட்டது. ஆக மொத்தம் இதை எல்லாமும் பெற வேண்டும் என்றால் நம்மை சூழ்ந்திருக்கின்ற துன்பங்களை கடந்து வர வேண்டும். அதே நேரம் கர்ம வினைகளும் முடிய வேண்டும். இப்பொழுது உனக்கு கிடைக்கக்கூடிய இந்த விஷயம் உன்னுடைய வருங்கால சந்ததிகளுக்கும் வாழ்க்கை முழுமைக்கும் நல்லதையே கொடுக்கும். இந்த நேரத்தில் வரக்கூடிய அத்தனை கர்ம வினைகளையும் நீ கழித்து விட்டாயானால் உன் சந்ததிகள் நீ செய்த புண்ணிய பலன்களை எல்லாம் கொண்டு நல்லபடியாக வாழ்வார்கள். அதுவும் இந்த இடத்தில் நீ கவனிக்க வேண்டியது என்ன தெரியுமா? நீ செய்த புண்ணியங்களை கொண்டு இவர்கள் மகிழ்ச்சியோடு இருந்துவிட்டு மீண்டும் பாவத்தை தேடி ஏதாவது தவறுகளை செய்து யாருக்கேனும் கஷ்டங்களை கொடுத்து மீண்டும் இவர்கள் பாவத்தை தேடி அடுத்த சந்ததிக்கு துன்பத்தை கொடுத்து விடக்கூடாது. இதையும் அவர்கள் நாம் புரிய வைக்க வேண்டிய அவசியம் இருக்கின்றது. என் குழந்தையே, இப்படித்தான் ஒவ்வொரு முறை ஒவ்வொரு தலைமுறைக்கும் பிரச்சனையை சேர்த்து கொண்டே இருக்கிறது. இதற்கு மேலும் இதை நாம் தடுத்து நிறுத்தவில்லை என்றால் மேலும் மேலும் பல கஷ்டங்களும் துன்பங்களும் இங்கு வந்து கொண்டு தான் இருக்கும். மேலும் மேலும் பல வேதனைகளும் சோதனைகளும் இங்கு ஒவ்வொருவரையும் ஆட்டி படைத்து கொண்டு தான் இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கனவிலும் நினைத்து பார்த்திராத பிரச்சனைகளை கூட நீ சந்தித்து விட்டாய். இன்னுமா என் கர்ம வினைகள் குறையவில்லை என்று நீ கேட்கலாம். என் அன்பு குழந்தையே, இன்னும் சில தூரம்தான் மிச்சம் இருக்கிறது. சோர்வடைந்து விடாதே. இத்தனை காலம் நீ தொடர்ந்து வந்தது இனிமேல் உனக்கு நல்ல ஆச்சரியங்களையும் நல்ல மாற்றங்களையும் நிச்சயமாக உனக்கு கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும்பொழுது உனக்கான எல்லா உன்னை சரியாக உருவாக்கி தரும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த நேரமும் இந்த அப்பா நான் உனக்கு துணை இருப்பதை உணர்ந்து கொண்டாயானால் இவை எல்லாவற்றையும் கடந்து வருவது உனக்கு எளிதான ஒரு காரியமாக மாறிவிடும். இதை எல்லாவற்றையும் தாண்டி நீ வாழ வேண்டும் என்ற எண்ணமும் உனக்குள் வந்துவிடும். யாருக்காக நாம் செய்கின்றோம், எதற்காக நாம் செய்கின்றோம் என்ற எண்ணம் உனக்குள் வந்துவிட்டது என்றால்
நம் வருங்கால சந்ததிக்கும் நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காகவும் நாம் செய்கின்ற இந்த காரியங்கள் எல்லாம் முழுக்க முழுக்க நமக்கு நன்மைகளை தேடி தருவதை நிச்சயமாக உன்னால் பெற முடியும் என்பதை நீ மறந்து விடாதே. உன் அப்பா எதற்காகவும் உன்னை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். யாருக்கும் எதற்காகவும் உன்னை நான் விட்டு உன்னிடம் இருந்து எதையும் பிரிக்க விட மாட்டேன். எல்லாம் நன்மைகளாகவே நடத்தி தருவேன். ஓம் சாய்ராம். நன்றி. வணக்கம்.